நேரடியாக மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வடக்கை தெற்கின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் 22/2/1959 அன்று தனது ஹோம்லேண்ட் இதழில் இவ்வாறு கூறுகிறார். It is an economic tenet, pure and simple. There should not be concentration of industries in a particular region alone. Industries ought to be spread out. If not, there would be imbalance. அதாவது தொழில்கள் ஒரு பகுதியில் மட்டும் குவியக்கூடாது, அவை சமமாக பரவ வேண்டும். இல்லையெனில் சமநிலை இழப்பு தவிர்க்க இயலாதாக ஆகிவிடும் என்று கூறுகிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரறிஞர் அண்ணா அவர்களின் இந்த தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் நவீன தமிழ்நாட்டை நடத்தும் திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில்தான் நம் தமிழ்நாடு பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை பெற்று நாட்டிலேயே தொழில் வளர்ச்சியிலும் தொழிலாளர் நலனிலும் முதன்மை மாநிலமாக வானுயர இன்று நிற்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மற்ற மாநிலம் எல்லாம் தொழில் முனைவர்களை மட்டுமே தேடி போவார்கள். ஆனால் நமது திராவிட நாயகன் அவர்கள் மட்டும்தான் இந்த முதலீட்டில் மூலம் எந்தெந்த பகுதிக்கு வளர்ச்சி கிடைக்கும், யார் யாருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், சமுதாயத்தில் யார் உயர்வார்கள், ஏற்றத்தாழ்வுகளை எப்படி இந்த முதலீடுகள் கலைக்கும் என்பதையெல்லாம் சிந்தித்து அவர் செயல்படுகிறார். தொழில்துறையை தமிழ்நாட்டிற்கு வருமானம் சம்பாதிக்கும் ஒரு துறையாக மட்டும் அவர் பார்ப்பதில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு கருவியாகவே தான் அவர் இதை பார்க்கிறார். ஆகையால் தான் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களின் மனதுக்கும் மிகவும் நெருங்கிய இந்த துறையாக இது இருப்பதனால்தான் அவர் அலங்கரித்த மேடைகளிலேயே அதிகமான மேடைகள் தொழில்துறையின் மேடைகளாக தான் அமைந்திருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த செப்டம்பர் மாதம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கைடன்ஸ் நிறுவனத்திற்கு வந்திருந்தார். அங்கே ஒரு பெரிய போர்டில் ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய் இலக்கை நாங்கள் எட்டிவிட்டோம் என்று நாங்கள் ஒரு பெருமையாக மார்த்தட்டி கொண்டிருந்தோம். ஒரு பெரிய 15 அடி போர்டில். அப்பொழுது ஒரு பேனாவை எடுத்த அவர் அங்கே சிறிதாக 50 லட்சம் வேலைவாய்ப்புகள் நமது இலக்கு என்று ஒரு சிறிய ஒரு பேனலில் 15 சென்டிமீட்டரில் எழுதிவிட்டு போனார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. இன்று அந்த 15 அடிக்கு பெரிதாக இருக்கும் அந்த 10 லட்சம் கோடி ரூபாய் இலக்கு எங்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. அந்த 15 சென்டிமீட்டரில் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எழுதிவிட்டு போயிருக்க அந்த 50 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமையை நோக்கி இந்த துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தான் அதுவே இந்த துறையில் இலக்காக மாறியுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த $1 trillion என்ற இலக்கை அடைய தமிழகத்தில் உள்ள அனைத்து துறைகளும் இணைந்து செயல்பட வேண்டும். அதில் தொழில்துறை முக்கிய பங்காற்றும். இந்த நோக்கத்துடன் தான் அனைதினமும் இந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து நம்ம தொழில்துறையோட என்டையர் டீம் இந்த செயல்பாட்டில் தான் சமீபத்தில் ஒன்றிய அரசின் புள்ளியியல் துறையால் வெளியிடப்பட்ட இந்திய அளவிலான பொருளாதார வளர்ச்சி குறியீட்டில் ஒன்றிய அரசின் பல்வேறு இடையூறுக்கு இடையேயும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் பின்தள்ளிவிட்டு 9.69 விழுக்காடு என்கிற வரலாற்று சிறப்புமிக்க பொருளாதார வளர்ச்சியை அடைந்து இந்த நாட்டின் முதன்மை மாநிலமாக கம்பீரமாக உயர்ந்து நிற்கிறது நமது தமிழ்நாடு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திராவிட மாடல் ஆட்சியில் இந்த 4 ஆண்டுகால தொழில்துறை சாதனைகள் எனது அருமை அண்ணன் மாண்புமிகு நிதி அமைச்சர் இந்த தொழில்துறையின் 4 ஆண்டு சாதனைகளில் எனது அருமை அண்ணன் நிதி அமைச்சர் அவர்கள் தங்கம் தென்னரசு அவர்கள் மகத்தான அடித்தளமிட்டு எனக்கு தந்தார். இந்நேரத்தில் அவர்களுக்கு எனது ஸ்பெஷல் நன்றியை நிச்சயமாக நான் தெரிவிக்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முயற்சியினால் தான் தமிழ்நாட்டில் தொழில் வளமும் முதலீடுகளின் தரமும் தொழில் வளமும் முதலீடுகளின் தரமும் எண்ணிக்கையும் மளமளவென உயர்ந்து வருகிறது. ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் 2022-23 அறிக்கையின்படி 27.74 லட்சம் தொழிலாளர்கள் கொண்டு உற்பத்தி துறையில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் நம்பர் 1 இன்று திகழ்கிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே. எனவே தான் நாஸ்காம் ஜெனரல் டேட்டா படி உலகளாவிய திறன் மையங்களில் ஜிசிசிஸில் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 94,121 வேலைவாய்ப்புகளை உருவாக்கப்பட்டு இதன் மூலம் இந்திய அளவில் உயர்தர வேலைவாய்ப்புகள் வழங்கும் முதலிடத்தில் தமிழ்நாடு தான் இன்று இருந்து வருகிறது. இப்படி உற்பத்தி மற்றும் சேவை இரண்டும் நம்பர் 1 மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு. இந்த உற்பத்தி சேவை ரெண்டுமே எல்லா மாநிலங்களும் அப்படி இருக்காது மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே. ஏன்னா இப்போ நீங்கள் தெலுங்கானாவை எடுத்துட்டீங்கன்னா அவங்க சேவை துறையில் இருப்பாங்க,
கர்நாடகா எடுத்தீங்கன்னா சேவை துறையில் இருப்பாங்க, மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா அவங்க உற்பத்தி துறையில் இருப்பாங்க, குஜராத் உற்பத்தி துறையில் இருக்கும். ஆனால் உற்பத்தியும் சேவையும் இரண்டையும் சரிசமமாக செய்வது தமிழ்நாடு தான். எனவே தான் இதைத்தான் கொலம்பியா, ஏல், ஜான் ஹாப்கின்ஸ் போன்ற உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் அரசியல் மற்றும் சமூகவியல் துறைகளில் பேராசிரியராக இருக்கும் திரு கிறிஸ்டோபர் ஜாஃப்லாட் அவர்கள் சமீபத்திய வயர் இன்டர்வியூ ஊடகத்துக்கு ஒரு இன்டர்வியூவில் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு see that if there is a model in India today, பேரவைத் தலைவர் அவர் கூறுகிறார், it is interesting to see that if there is a model in India today that is to be followed in India today, it is Tamil Nadu model. Here is a state that almost eradicated poverty, industrialized at a high pace, and where services are taking over from industry. பொருளாதார வளர்ச்சியில் இன்று இந்தியாவிற்காக ஒரு மாடல் இருக்க வேண்டும் என்றால் அது தமிழ்நாடு மாடலாகத்தான் இருக்க வேண்டும் என்று இந்த நிபுணர் கூறுகிறார் என்றால் அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நமது மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் உழைப்புக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சான்றாகும். சேவை மற்றும் உற்பத்தி இரண்டிலுமே தொழில்துறை மிகப்பெரிய பாய்ச்சலோடு பாய்ந்து வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உலகமே வியந்து பார்க்கும் இந்த வளர்ச்சி எப்படி கிடைத்தது என்று நாம் பார்க்க வேண்டும். கடந்த 16-21 ஆண்டு இருந்த அந்த 5 ஆண்டுகளில் இருந்த அந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் கவர்னன்ஸ் மட்டுமே சொல்லலை, கோவிட் கூட இருந்துச்சு, அதையும் நான் ஒத்துக்கிறேன். கோவிட் சேர்ந்த அந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் நீக்கி அதை பாசிட்டிவாக மாற்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை, அதை பாசிட்டிவாக உருவாக்கி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல் தமிழ்நாட்டை மீண்டெழச் செய்திருக்கிறார் நமது திராவிட நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். முதலில் தமிழகத்தில் ஒரு நிலையான உறுதியான ஆட்சி அமைந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் திறன் மீது முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது. அதே போல் ஆட்சி அமைந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கொள்கைகளை புரிந்து கொண்ட உலக முதலீட்டாளர்கள் மனதில் தமிழகத்தின் மீதான அந்த அவர்களின் பார்வை சாதமாக மாறியது. ஏன்னா முன்னாடி ரொம்ப ஒரு அன்செட்டிலிங் டைம்ஸ். அப்போ முதலீட்டாளர்களுக்கு தமிழகத்தின் மீது மீண்டும் நம்பிக்கை பிறந்தது. முதலீட்டாளராக உலகத்தின் சிறந்த முதல் கட்டமாக உலகத்தின் சிறந்த வல்லுநர்களை கொண்ட ஒரு பொருளாதார ஆலோசனை குழுவையும் முதலமைச்சர் அவர்கள் அமைத்தார். பல்வேறு முதலீட்டாளர்கள் சந்திப்புகளை நடத்தி பணிகளை முடுக்கிவிட்டார். 2021, 23 ஆண்டு ஆகிய இந்த 3 வருடங்களில் 5 மினி இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ்களை நடத்தினார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இப்படி 23 ஆண்டு வரை 2,97,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஆட்சி பொறுப்பேற்ற 2.5 ஆண்டுகளை ஈர்த்தார் நமது திராவிட நாயகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை முதன்முறையாக அருமையண்ணன் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் அப்பொழுதுதான் டாவோஸுக்கு அனுப்பி வைத்தார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இப்போ அந்த டாவோஸ் பற்றி பேசும்போது ஒரு சில விஷயங்கள் மட்டும் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். டாவோஸுக்கு சென்றீங்க, அங்கே என்னாச்சு, ஏன் அங்கேருந்து முதலீடுகள் வரல, மகாராஷ்டிராவுக்கு போச்சு, தெலுங்கானாவுக்கு போச்செல்லாம் சொன்னீங்க. மகாராஷ்டிரா எப்படிப்பட்ட முதலீடுகள்லாம் ஈர்த்துச்சு, டாவோஸ்னா இன்ன என்று தெரியாதவர்கள் பேசும் பேச்சு இது. டாவோஸ் பல நாடுகளிலிருந்தும் வரும் அந்த முதலீட்டாளர்கள் எல்லாம் பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் குழுமுகிறார்கள். ஸோ நீங்கள் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு போகிறதுக்கு பதிலாக ஒரே இடத்துல இருந்து எல்லாரையும் பார்க்கலாம், உலகத்தில் பல நிபுணர்கள் அங்கே சந்திக்கலாம். எனவே அது ஒரு மிகப்பெரிய சந்திப்புக்கான இடம். எனவே தான் எந்த காலத்துலையும் நம்ம டாவோஸில் எம்ஓ எல்லாம் போட்டதில்லை. ஒருத்தரை சந்தித்து 3 மணி நேரத்துலலாம் எம்ஓ எல்லாம் போட முடியாது. அதெல்லாம் போலியான எம்ஓ தான் இருக்கும். அது எந்த விதத்துலையும் அது மாறாது, இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறாது. ஆகையால் தான் ஒரிஜினல் டாவோஸ் மேன் என்று கூறுகிறார்கள் நமது சந்திரபாபு நாயுடு அவர்களை, மாண்புமிகு ஆந்திராவின் முதலமைச்சர் அவர்கள். அவரும் இன்று வரை அங்கே டாவோஸில் எம்ஓவே போட மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் டாவோஸ்னா என்ன, அங்கே என்ன வரும்ன்றதெல்லாம் தெரியும். நீங்கள் சொல்லலாம் மகாராஷ்டிராவில் போட்டாங்கன்னு. மகாராஷ்டிராவில் யார் கூட போட்டாங்கன்னா அவங்க மகாராஷ்டிரா முதலமைச்சர் அங்கே போகிறார், டாவோஸுக்கு போகிறார். மும்பையில் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் மும்பையிலேருந்து வர அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இவர் டாவோஸில் உட்காந்து காணொலி காட்சி மூலமாக மும்பையில் இருக்கிற இன்வெஸ்டரோடு இவர் கையெழுத்து எடுக்கிறார். இது எந்த விதத்தில் இது ஒரு எம்ஓஏ என்று நீங்கள் கருதுவீர்கள் என்று தெரியவில்லை. இதற்கு மேலே டீட்டெயிலாக போனால் இன்னொரு மாநிலத்தை கொஞ்சம் ஏதாவது குறைவாக பேசுகிற மாதிரி இருக்குன்றதுனால நாகரிகம் கருதி நான் அதோடு விட்டு இருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் அரசு ஒரு எம்ஓஏல சைன் பண்ணால் நாம் மட்டும்தான், தமிழ்நாடு மட்டும்தான் இன்னைக்கு இந்திய அளவில் எந்த விதத்திலும் இன்சென்டிவை பே பண்ணாமல் இருந்ததே கிடையாது. ஒரு கண்டினியூஸாக இன்சென்டிவ்ஸை கரெக்டாக பே பண்ணுற ஒரே மாநிலம் திராவிட நாயகன் அவர்கள் இந்த தமிழ்நாடு. ஆகையால் தான் ஒரு எம்ஓஏ நம்ம போட்டால் அந்த எம்ஓஏ மேலே முழுமையான நம்பிக்கை இண்டஸ்ட்ரிக்கு இருக்குது.
ஒரு எம்ஓஐ போட்டால் தமிழ்நாடோட போட்டால் இது ஜாப்பனீஸ்காரங்களோட போட்ட மாதிரிடா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த தமிழ்நாட்டின் மீது தான் இருக்கு. ஆகையால் தான் தமிழ்நாட்டுக்கு வரும் அனைத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அந்த முதலீட்டாளர்கள் அனைவரும் முதலில் வந்து கட்டும் கதவு நம்ம மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் கதவாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது எங்கே போகுது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால எங்கேருந்து யார் யாருக்கு என்னென்ன வளர்ச்சி கிட்டும், எந்த பகுதியை நம்ம அடுத்த வளர்ச்சி தேடி தேடி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்து இன்னும் டீட்டெயிலாக கூட சொல்கிறேன். ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது அந்த எம்ஓஇஸை ஏன் சைன் பண்ணலன்றதெல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. தேடி தேடி உலகம் எங்கும் சுற்றி கொண்டு அங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே உங்களது விமர்சன மையங்கள் நான் தப்பு என்று சொல்லவில்லை, ஆனால் அது கொஞ்சம் எஜுகேட்டட் விமர்சனமாக இருக்க வேண்டும். இதனால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த முதலீடுகள் பாதித்து விடக்கூடாது என்பதுதான் எனது கோரிக்கை. ஏன்னா இப்படி 3 மாதங்களில் 2.5 வருடங்களில் 2,97,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்தார் நமது திராவிட நாயகன் அவர்கள். ஜிம் 24 குறித்து நிச்சயமாக சொல்ல வேண்டும். இதை தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட இன்று இந்தியாவே வியந்து பார்க்கும் ஜிம் 2024 உலக முதலீட்டாளர் மாநாடு தான் இதுவரை தமிழகம் ஏன் இந்தியாவே காணாத ஒரு பிரம்மாண்டமான மாநாடாக அது அமைந்தது. இது மூலம் 6,64,000 கோடி ரூபாய் முதலீடுகளாக தமிழ்நாட்டுக்கு ஈர்த்தார் திராவிட நாயகன் அவர்கள். மாநாட்டை நடத்தும் போது இது கண்துடைப்பு வேலை, இது ஒரு முதலீடும் வராது என்று பலரும் ஆருடம் கூறினார்கள். ஆனால் இவர் எப்போதும் முதலமைச்சராக முடியாது என்று கூறிய பல அரசியல் ஜோதிடர்களின் முகத்தில் கரியை பூசியவர் நமது முதலமைச்சர் அவர்கள் என்பதை இவர்கள் எல்லோரும் மறந்துவிட்டார்கள். ஆகையால் தான் ஜனவரி மாதம் 7-8 கையெழுத்துப்பட்ட இந்த பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அடுத்த சில மாதங்களிலே படிப்படியாக அடிக்கல் நாட்ட விழா மூலம் முதலீடுகளாக மாறியதையும் இந்த தமிழ்நாடு பார்த்தது, வியந்தது. மற்றவர்களைப் போல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அவர் போட்டவுடன் அவரது பணியை நிறுத்தவில்லை. உடனடியாக துறை அமைச்சர் என்ற முறையில் எனது தலைமையில் நமது சிஎஸ் அவர்களும் சேர்த்து அனைத்து உயர் அதிகாரிகளையும் இணைத்து ஒரு கமிட்டியை போட்டார். இப்போ எதிர்கட்சி உறுப்பினர் கூட சொன்னார் கமிட்டியில் ஒன்றும் நடக்கலன்னு. கமிட்டியில் ஒன்றும் நடக்காமையா இவ்வளோ பெரிய கன்வர்ஷன் ரேட்டை கொண்டு வந்து காமிச்சிருக்கோம். அந்த கன்வர்ஷன் ரேட்டை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க அதே மாதிரி நாங்கள் 2 ஜிம்மு நடத்துகிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அதுக்குள்ளே போவானான்னு தான் இருந்தேன். நான் ஏன்னா இதுக்குள்ளே போனால் பெரிய விவாதமாக போயிடும், இது எதுக்கு இப்போ இந்த நேரத்தில், ஏன்னா சொல்ல வேண்டிய நல்ல விஷயம் நிறைய இருக்குது பேரை தவிர, பட் எதுக்கு அதுக்குள்ளே போன நினச்சேன். பட் நமக்கு உறுப்பினர் அவர்கள் அதை எழுப்பினதுனால சொல்கிறேன். ஜிம் 2015 பற்றி சொன்னாங்க, அதில் போனால் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அதுக்குள்ளே நான் போவே இல்லை, விட்டுறேன் அதை. ஆனால் ஜூன் 2019 பொறுத்தவரை அதில் 1,55,248 கோடி வெறும் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்கிறேன். நான் மற்ற இது கூட போல வெறும் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 1,55,248 கோடிக்கான எம்ஓஏக்களை அந்த அன்றைய அதிமுக ஆட்சி இட்டது. அது மூலம் ஒட்டுமொத்தமாக 3,93,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிட்டும் என்று அவர் கூறுகிறார்கள். ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் பற்றி உங்களுக்கு புரியும், தெரியும். அவர்களுக்கு எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. யார் போட்ட எம்ஐஆர் இருந்தாலும் அதையும் சேர்ந்து நாம் தான் நிச்சயமாக தொடர்ந்து கண்காணித்து அதையும் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் என்று கூறினார்கள். அப்படி தொடர்ந்து நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண இந்த கன்வர்ஷனில் கொண்டு வந்தால் கூட, அவங்க போட்ட எம்ஓஏலையும் நாங்கள் கொண்டு வந்த கன்வர்ஷனில் போட்டால் கூட 56,250 கோடி, அதாவது 36.23% தான் கமிட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் இது வரைக்கும் வந்திருக்கு. இது எப்போ வேணுனாலும் உங்களுக்கு தேவைனாலும் அந்த டீட்டெயிலை நான் நிச்சயமாக கொடுக்குறேன். டு பி ஃபேர், உங்களுக்கு அந்த கோவிடும் வந்துச்சு, இருந்தாலும் அதையும் தாண்டி நாங்கள் அதை தொடர்ந்து கண்காணித்து அதையும் கன்வெர்ட் செய்து வருகிறோம் என்ற அந்த செய்தியை இங்கே தெரிவிக்கிறேன். எனவே தான் ஜிம் 2024 மூலம் நாம் 50% எட்டினாலே பெரிய விஷயம். அது நீ 50% பண்ணுவியா அப்படின்னு பெரிய விஷயம், அது பண்ணிட்டாலே பரவாயில்ல. 30% நல்ல விஷயம், 50னா பெரிய விஷயம், பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. ஆனால் அன்றே நிச்சயமாக 60% செய்வோம் என்று கூறினோம். சென்ற ஆண்டு இதே பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கும்பொழுது 50 இல்லை 60% எட்டிவிட்டோம் என்று நான் கூறினேன். 60% எட்டுவிட்டேன் என்று நான் கூறினேன். அதைத்தான் இன்று அதை இன்னும் தாண்டி அவர் போலவே நாங்கள் அப்படியே முடிச்சிடறேன். உங்களுக்கான அறிவிப்பு மிக மிக விரைவில் இருக்கிறது. அந்த 33 கணக்கு பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த 33 காலையிலேருந்து ஓடிட்டு இருக்குது. ஆமாம், அது
அதனால் மனு பேரவைத் தலைவர்கள் ஒரு 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 உச்சத்தை தொட்டவுடன் அமைதியாக உட்காருவதில்லை நமது முதலமைச்சர் அவர்கள். ஆகையால் தான் 60% என்று நான் சொன்னவுடன் எப்போது 70 எப்போ தொடுவ அப்படின்னு அவர் உடனே கேட்டார். மனு பேரவைத் தலைவர்களே, அவைக்கு இன்று நான் கூறுகிறேன், அவர் சொன்ன 70 மட்டுமல்ல 72% கன்வர்ஷன் ரேட்டை தொட்டு இன்று மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு முதலமைச்சராக மாண்புமிகு ஒரு சொன்னதை செய்யும் ஒரு முதலமைச்சராக இங்கே நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே வீட்டிருக்கிறார். ஜிம் நடக்கும்போது ராஜாவுக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன், அவன் பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னார். எனக்கு பாஸ் பண்ணால் பத்தாவது முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே, டிஸ்டிங்ஷன் வாங்க வேண்டும், நிச்சயமாக அந்த 80% நான் தொடுவேன் என்ற அந்த உறுதிமொழியை இங்கே பேரவைக்கு நான் அளிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2022-24 வரை ஜப்பான், உங்களுக்கு நல்லா தெரியும், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், துபாய், அமெரிக்கா என 5 நாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்க்க சென்றார். அதுவும் இங்கே என்னாச்சுன்னு கேட்டீங்க, 36 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், அதன் மூலம் 23 ஒப்பந்தங்கள் ஏற்கனவே முதலீடாக மாறிவிட்டது என்ற அந்த மகிழ்ச்சியான செய்திகளும் நான் இங்கே செய்தியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். 2021ஆம் ஆண்டு முதல் இன்று வரை 10,27,547 கோடி ரூபாய் முதலீடுகளை பெற 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டிருக்கிறோம். இவற்றில் இப்பொழுது முதலீடு உறுதி செய்யப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டு ஒரு சில இடங்கள் உற்பத்தியே துவங்கப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் எண்ணிக்கை 722 என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை இங்கே பேரவைத் தலைவர்கள் வாயிலாக அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது எம்ஓஎஸ் ஒன்லி பர்சனல் கால்குலேஷன்லாம் இல்லை, நான் எம்ஓஎஸ் மட்டுமே சொல்கிறேன் உங்களுக்கு. அதுலேயே இந்த அளவுக்கு நல்ல நம்பர்ஸ்லாம் இருக்குது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் ஏதாவது ஒரு துறையில் தான், நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு துறையில் தான் இருப்போம். ஆனால் நம்ம மட்டும்தான் அனைத்து துறைகளிலும், நம்ம டெக்ஸ்டைலும் சரி, ஆட்டோமொபைலும் சரி, லெதர் சரி, எதை எடுத்தாலும் அதில் நம்பர் 1ஆக திகழும் ஒரு சூப்பர் கிங்காக நமது திராவிட நாயகர்கள் ஆட்சி இங்கே திகழ்ந்து வருகிறது. மின்னணு உற்பத்தியில் ஏற்கனவே உறுப்பினர் அவர்களும் ஒருத்தர் கேட்டார், மின்னணு உற்பத்தியில் எலக்ட்ரானிக்ஸ் முன்னணி ஏற்றுமதியில் எக்ஸ்போர்ட்ஸில் மின்னணு ஏற்றுமதியில் 2021ஆம் ஆண்டு $1.66 பில்லியன் என்ற கணக்கில் நாம் இருந்தோம். $1.66 பில்லியன் இருந்தோம். இன்று 2022 1.86, 2023 5.37, இன்று 2024 9.56. ஆனால் இன்று 9 மடங்கு, ஏறத்தாழ 9 மடங்கு உயர்ந்து $14.65 பில்லியன் இன்று நமது எக்ஸ்போர்ட்ஸ் உயர்ந்து இந்தியாவின் 41.23% திராவிட மாடல் அரசின் இந்த தமிழ்நாட்டில் இருந்து தான் ஏற்றுமதி ஆகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆகையாதான் இந்திய அளவில் உற்பத்தி செய்யப்படும் நம்ம பல உற்பத்திகளை பல ப்ராடக்ட்ஸில் நாம் தான் முதல்ல இருக்கோம். இன்ஃபேக்ட் தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தியிலும் 38% இருக்கும். எதை எடுத்தாலும் நம்பர் 1 சொன்னால் நம்ம ஒரு 15%, மீதி இருக்கவங்களாம் 8%, 10%லாம் இருக்காது. நாம் எப்பவுமே அது 38, 40, 41 இப்படி தான் இருக்கும். அப்படி மகத்தான வளர்ச்சியை கண்டிருக்கிறது இன்று திராவிட நாயகன் அவர்களின் தமிழ்நாடு. இந்த வகையில் ஜவுளித்துறையில் ஜவுளித்துறையிலும் வாகன உதிரி பாகங்களும் தோல் பொருட்கள், இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் என பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு தான் முதலில் இருக்குது. ஆனால் நம்ம தொடாதது, அண்ணன் கூட பேசினாங்க, லைஃப் சயின்சஸும் ப்ளூ எக்கானமி. மிகப்பெரிய கடற்கரை இருக்குது நமக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே. ஆனால் அதை முழுமையாக நம்ம இன்னும் பயன்படுத்தவில்லையோ என்ற ஒரு ஏக்கம் இருந்து வருகிறது. அதனால தான் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் லைஃப் சயின்சஸ்லையும், அதாவது ஃபார்மா இண்டஸ்ட்ரி, லைஃப் சயின்சஸ்லையும் நீங்கள் பெரிய விஷயத்தில் நீங்கள் பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் அவர் கூறினார். ஆகையால் தான் நாம் இப்போ ஒரு லைஃப் சயின்சஸ் பார்க், பயோசயின்ஸ் பார்க் உருவாக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறோம். அதை தாண்டி பயோசிமிலர்ஸில் வெகு விரைவில் மிகப்பெரிய உச்சத்தை தமிழ்நாடு நிச்சயமாக பெறும். தெலுங்கானாவிடமிருந்து அந்த முதலீடுகளை ஈர்ப்போம் என்றில்லை, ஆனால் தெலுங்கானா உலகத்தில் எங்கேருந்து வந்தாலும் நிச்சயமாக தெலுங்கானாவிட அதிக ஒரு வளர்ச்சியை தமிழ்நாடு காணும் காலம் ரொம்ப தூரம் இல்லை. வெகு விரைவில் டிஎன் மரைன் டிரான்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி, அதாவது ஷிப் பில்டிங் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் உங்களுக்கு நல்லாக தெரியும். அதன் மூலம் பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க முடியும். மிகப்பெரிய எக்கானமி, மிகப்பெரிய வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பு அங்கே இருக்கிறது. தமிழ்நாட்டில் அனைத்து பக்கத்திலும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி கிடைக்கும் வேண்டும் என்றால் நமது கிராமப்புறங்களும் மிகப்பெரிய வளர்ச்சியை காண வேண்டும். ஆனால் தான் நீர்காலமாக தென் தமிழகத்துக்கு அதே போல் ஆகையால் தான் இந்த கிராமப்புறங்களுக்கு தேடி சொன்னோம். சமீபத்தில் ஜெயங்கொண்டத்துக்கும் கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய காலனி தொழிற்சாலையை அங்கே அமைத்து மிகப்பெரிய வேலைவாய்ப்பை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் உறுதி செய்தார்.
நீண்ட காலமாக தென் தமிழகத்திற்கு எந்த ஒரு தொழிற்சாலைகளும் இல்லை என்ற ஒரு சொல்லப்பட்டு வந்தது. ஆகையால் தான் வின்ஃபாஸ்ட் என்ற ஒரு வின்ஃபாஸ்ட் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களை எல்லாம் அங்கே கொண்டு போய் சேர்த்து 4 ஆண்களில் பேரவைத் தலைவர்களே தென் தமிழகத்துக்கு வந்த முதலீடுகள் மட்டும் 30.32% முதலீடுகளை இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீடுகளில் 30.32% முதலீடுகள் தென் தமிழகத்துக்கு மட்டுமே கொண்டு போய் சேர்த்த பெருமை திராவிட நாயகன் அவர்களே சாரும். ஆனால் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் சொல்கிறேன், மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் பூம் என்றே கூறலாம். மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் பூம் அங்கே நிச்சயமாக வரப்போகிறது. வின்ஃபாஸ்ட் நிறுவனம் கொண்டு போய் சேர்த்தீங்க, அது மூலம் என்ன கிடைக்குது, என்ன எங்கள் ஊருக்கு என்ன கிடைக்குதுலாம் கேட்கலாம் பல பேர். ஆனால் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் வரும்போது என்ன சொன்னால், எங்களுக்கு தேவையான ஆட்கள் இங்கே கிடைக்காது, ஆனால் நாங்கள் வெளி மாநிலங்களில் எடுக்கிறேன், இல்லை வெளி மாவட்டங்களாக தான் எடுக்கிறேன் அப்படிலாம் சொன்னாங்க. இதை வந்து திருப்பழா ஆகும்போது நமது பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்களும் நானும் அங்கே நிற்கும்போது அவங்க சொன்னாங்க, உடனடியாக நீங்கள் வந்து இதை வந்து தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் மாதிரி நீங்கள் இதை நினைக்கக்கூடாது, இங்கே நீங்கள் எங்கே எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியை போட்டாலும் நிச்சயமாக அங்கே ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை தகுதியான ஆட்களை எங்களால் தர முடியும் என்று கூறி உடனடியாக கலெக்டரை பேசி மாண்புமிகு துணை முதலமைச்சர் நமது இளம் தலைவர் அவர்களிடம் கூறி நான் முதலும் கூட வழியாக ட்ரெயின் பண்ணப்பட்ட அந்த மக்கள் டீச்சர்ஸை வச்சு ட்ரெயின் பண்ணி இப்போ மிகப்பெரிய அளவில் 340 பசங்களை அங்கே கொடுத்து அதில் 200 பேர் தேர்வு செய்து வெகு விரைவில் வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தில் நமது பிள்ளைகள், அந்த பகுதியை சார்ந்த பிள்ளைகள் வேலைக்கு அமரும் அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த ஏரியாவுக்கு மட்டும் சொல்லிட்டீங்க, மதுரைக்கெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டீங்க. ஏற்கனவே மதுரைக்கு மிகப்பெரிய ஒரு வர திருநெல்வேலி தூத்துக்குடி மட்டும் இருக்குது. எங்கே தென்காசிக்கும் கன்னியாகுமரிக்கும் என்ன ஆச்சுன்னு நீங்கள் கேட்குறீங்க. கன்னியாகுமரிக்கும் தென்காசிக்கும் நிச்சயமாக அறிவிப்புகளில் நல்ல செய்திகள் இருக்கின்ற என்ற அந்த நல்ல செய்தியை இங்கே கூறுகிறேன். தொழிற்சாலைகளை கண்டறியதாக இந்த அதே போல் தொழிற்சாலையிலே கண்டிராத இந்த மத்திய மண்டலம் திருவாரூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் அதே போல் தஞ்சாவூருக்கும் முதலாக வருது எல்லாருக்கும் தஞ்சாவூருக்கும் டெல்டா பகுதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சியை செய்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அங்கே தான் முதல் முறையாக சிப்காட்டை அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் தான் வெகு விரைவில் நாகப்பட்டினத்துக்கும் நல்ல செய்தியும் நிச்சயமாக வரும். வரலாற்று முதல் முறையாக தஞ்சை, திருவாரூர், நாகை பகுதிகளுக்கு சிப்காட்டை அறிவித்து இங்கே அமர்ந்திருக்கார் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள். திருச்சியில் ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரானிக் கிளஸ்டர், ஜேபிள் ஏற்கனவே யூஎஸில் கொண்டு போய் சைன் பண்ண அந்த திட்டம், அது திருச்சியில் மிகப்பெரிய எலக்ட்ரானிக் கிளஸ்டர் உருவாக போகிறது. நம்ம புதுக்கோட்டைக்கு என்ன வருதுன்னு கேட்டாங்க. திருச்சியிலேருந்து அந்த ஓவர்ஃப்ளோ நிச்சயமாக புதுக்கோட்டைக்கு இருக்குது. புதுக்கோட்டையில் புதிய ஒரு சிப்காட்டையும் இங்கே நாம் அறிவித்திருக்கிறோம் என்ற செய்தியை இங்கே கூறி, கோவையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், எஸ் நிறுவனம் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்பேட்டையை உருவாக்கி, எஸ் நிறுவனம் இந்தியாவிலே முதல் முறையாக செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரில் முதல் எக்யூப்மெண்ட்டில் மேனுஃபேக்சர் பண்ணி வெளியில் அனுப்பிச்ச ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. அந்த நிறுவனத்தையும் அமெரிக்காவுக்கு சென்று கொண்டு வந்து சேர்த்த பெருமை திராவிட நாயகன் அவர்களே சாரும். சிப்காட் பூங்காக்களை பொறுத்தவரை ஒரு சில விஷயங்கள் மட்டும் வச்சு முடிச்சிடுறேன். சிப்காட் பூங்காக்களை பொறுத்தவரை தொடர்ந்து வந்து இந்த விளைநிலங்களை எடுக்கிறீங்க என்ற ஒரு பொய்யான ஒரு தகவல், ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு தகவல் பரவி வருகிறது. சிப்காட் பொறுத்தவரை 48,926 ஏக்கர் நிலப்பரப்புகளில் நாங்கள் நிலங்களை எடுத்திருக்கிறோம். அவற்றில் வெறும் 468 ஏக்கர் மட்டும்தான் நஞ்சை நிலம், அதாவது 0.96% மட்டும்தான் நஞ்சை நிலம். அதையும் வந்து தரிசு நிலத்திலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அந்த வழித்தடம் இல்லாத காரணத்தினால ரொம்ப கஷ்டப்படுற, வேறு வழி இல்லைன்ற போது மட்டும்தான் சின்ன அளவுக்கு இதை எடுத்திருக்கோம். எனவே 1% கீழே தான் நஞ்சை நிலம் எடுக்கப்படுகிறது என்ற அந்த செய்தியும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக நமது தொழிலாளர்கள் நலனின் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைத்து அவர்கள் நலனுக்கு மிகப்பெரிய வேலைகளை நம்ம மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் செய்து வருகிறார். அதனால தான் டாட்டாவோட சேர்ந்து விடியல் ஹவுசிங் 6,500 படுக்கைகள் கொண்ட விடியல் ஹவுசிங் அங்கேயும் கோவையிலும், இங்கே நம்ம ஒசூரிலும், இங்கே 25,000 படுக்கைகள் கொண்ட ஒரு இங்கே 18,000 படுக்கைகள் கொண்ட ஒரு ஹவுசிங் யூனிட் வந்து இங்கே ஃபாக்ஸ்கானுக்காக சென்னையிலும் செய்து வருகிறோம். இப்படி தோழி விடுதிகள் என்று பல்வேறு இடத்தில் பல திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்கிறார். இங்கே இந்த தோழி விடுதிகள், இந்த மாதிரி விடுதிகள்லாம் கட்டலாம் மற்ற ஏரியாவிலேருந்து வந்து சென்னைக்கோ இல்லை மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்கோ மக்கள் வருவதனால்தான். எனவே இதை வந்து தவிர்க்கணும், அவங்க இருக்கிற இடத்துக்கே நம்ம திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் என்ற நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்டது தான் டைடல் நியோ பார்க். அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த டைடல் நியோ பார்க்கை
இன்று 10 இடங்களில் அறிவித்து 4 இடங்களில் கட்டி முழுமையாக ஃபுல்லாக இருக்கிறது. இன்னும் 3 இடங்கள், இன்னும் 6 இடங்களில் கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. டிக், டான்சால், டான்சம், டிஎன்பிஎல் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் மிக சிறப்பாக பீடு நடை போட்டு இன்று டிக்கில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 850 கோடி மட்டும்தான் முந்தைய ஆட்சி காலத்தில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது இரட்டிப்பாக்கி 1630 ரூபாய் வரைக்கும் கடனை நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். டிஎன்பிஎலை பொறுத்தவரை மகிழ்ச்சியான செய்தியை சொன்னால் நீண்ட ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாதவர்களுக்கும் 588 பேருக்கு ஒரே கையெழுத்தில் உடனடியாக செய்து கொடுத்தார் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள். எனவே இப்படி பல திட்டங்கள் டான்சமை பொறுத்த வரைக்கும் இன்னும் சரியான விலையில் சிமெண்ட் கிடைப்பதை உறுதி செய்து தொடர்ந்து சரியான தரமான சிமெண்ட்டை டான்சம் கொடுத்து வருகிறது. இப்படி இந்த துறையை பொறுத்தவரை அனைத்து விடயங்களிலும் மிக சிறப்பான பணியை செய்து மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் இந்த ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் வளர்ச்சியை இந்த துறை உறுதி செய்யும் என்று கூறி இந்த மானிய கோரிக்கை பதிலுரையில் தயார் செய்து அனுதினமும் எனக்கு துணை நின்று ஆலோசனைகளை வழங்கி நமது தலைமை செயலாளர், நிதித்துறை செயலாளர், எனது துறை செயலாளர் அருண் ராய் அவர்கள், சந்தீப் சக்சேனா அவர்கள், சாய்குமார் அவர்கள், தாரேஸ் அகமது அவர்கள், மகேஸ்வரன் அவர்கள், திருமதி பல்லவி பல்தேவ் அவர்கள், சந்தீப் நந்தூரி அவர்கள், அஜய் யாதவ், செந்தில்ராஜ், திருமதி ஸ்னேகா மற்றும் திருமதி அலமேலு மங்கை, துறையின் உயர் அதிகாரிகள் ஆகியோர் அனைவருக்கும் எனது நன்றிகளை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, துறையின் சார்பில் புதிய அறிவிப்புகளை இங்கே வெளியிட விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் ஈர்க்கப்படும் அந்நிய நேரடி முதலீடுகளில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்ட தாய்வான் நாட்டு நிறுவனங்களுக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கும் உற்பத்தியாளர்களுக்கென சென்னைக்கு அருகில் 10,000 கோடி ரூபாய் முதலீடு இருப்பதுடன் 20,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் சர்வதேச தரத்தில் ஒரு பிரத்யேக தாய்வானிய தொழில் பூங்கா அமைக்கப்படும். அமெரிக்கா, ஜெர்மனி, தென்கொரியா, வியட்நாம் ஆகிய நாடுகளிலும் முதலீடுகளை தேடி வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு சேவைகள் வழங்குவதற்கு இந்நாட்டிலிருந்து இந்நாடுகளில் வழிகாட்டு நிறுவனத்தின் அமர்வுகள் அமைக்கப்படும். கைடன்ஸ் டெஸ்க் ஏற்கனவே ஜூனில் நம்ம ஜப்பானில் திறக்க போகிறோம். தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு தகவல் தொழில்நுட்ப துறையில் 600 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் வகையில் புதிய மினி டைடல் பூங்கா அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் தொழில்துறையில் சர்வதேச தரத்தில் உற்பத்தி திறனையும் வரலாற்று சிறப்புகளையும் வளர்ச்சி மற்றும் சாதனைகளையும் காட்சிப்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி பொருட்களின் அருங்காட்சியகம் சென்னையில் அமைக்கப்படும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரூபாய் 650 கோடி முதலீடு இருப்பதுடன் 9,000 புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் சின்னசேலம் வட்டத்தில் சுமார் 450 ஏக்கர் பரப்பளவு சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும். தென்காசி மாவட்டத்தில் முதல் முறையாக ஒரு சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும். சிவகங்கை மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த அங்கே மேலும் ஒரு சிப்காட் பூங்கா அமைக்கப்படும். வேலூர் மாவட்டத்தில் மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள் கேட்ட மகிமண்டலத்தில் ஒரு சிப்காட் பூங்கா அமைக்கப்படும். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மேலும் ஒரு அற்புதமான சிப்காட் ஒன்று அமைத்து அங்கே 2,500 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். திருவாரூர் இது டெக்ஸ்டைல்ஸுக்கு அங்கே ஆடை தயாரிப்பில் அவங்களுக்கு முக்கியமாக பார்க்குறது அவங்களுக்கு ஆட்கள் கிடைக்கிறதில்ல. அதனால் எல்லாரும் திருப்பூரில் கொண்டு போய் சேர்த்து அவங்கள வச்சு அங்கே அவங்களுக்கு தங்கும் விடுதலாம் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனவே அதை டீசென்ட்ரலைஸ் பண்ணி தமிழ்நாடு எங்கும் அவர்கள் வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. ஏற்கனவே டீயில் நான் பேசியிருக்கேன். டீயில் பேசி அவர்களோட முடிவுப்பட்ட ஒரு விஷயம், திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் முதல் கட்டமாக ஜவுளி மற்றும் ஆடை தயாரிக்கும் தொழில் மையங்களாக உருவாக்கும் விதமாக ஜவுளி தொழில் கூட்டமைப்புகளுடன் இணைந்து இம்மாவட்டங்களில் சிப்காட் டெக்ஸ் பார்க் என்று புதிய இந்த டைடு நியோ மாதிரி சிறிய சிப்காட்டுகள், அதுவும் டெக்ஸ் பார்க் மட்டுமே, வெறும் ஆடை தயாரிப்புக்கு மட்டுமே இதை செய்யப்படும். இது பிளக் அண்ட் பிளே ஃபெசிலிட்டி உருவாக்கப்படும். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, மாநல்லூர் மற்றும் தேர்வாய் கண்டிகை சிப்காட் தொழில் பூங்காக்களில் ஒரு டிடிஆர்ஓ பிளான் 380 கோடி ரூபாய்க்கு அமைக்கப்படும். இது தண்ணீரை சேமிப்பும் ஒரு மிகப்பெரிய நல்ல திட்டம். நன்றி வணக்கம். தொழிலாளர்களின் நலனை
பேணும் விதமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிள்ளைப்பாக்கம், மொரகடம் மற்றும் வல்லமடகால் தொழில் பூங்காக்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் தங்குமிட தேவைகள் பூர்த்தி செய்யும் வகையில் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2000 படுக்கைகள் கொண்ட ஒரு கட்டிடம் கட்டப்படும். டிக் நிறுவனத்தில் காலக்கடன்களுக்கு பெறப்பட்டு வரும் 5000 முதல் 10 லட்சம் வரையிலான ஆய்வு கட்டணம் இந்நிதியிலிருந்து முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். தமிழ்நாடு வேர்ஹவுசிங் பாலிசி ஒன்று வெளியிடப்படும். கடல்சார் உணவுப் பொருட்கள் பதப்படுத்தும் கொள்கை, சீஃபுட் வேல்யூ அடிஷனுக்காக இந்த ப்ளூ எக்கானமியில் ஒரு மிகப்பெரிய பங்காக இதை பார்க்கிறோம். சீஃபுட் வேல்யூ அடிஷன் அந்த கொள்கை வெளியிடப்படும். இதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதன் சுற்று வட்டாரத்திலும் உள்ள மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் ராஜாமணத்தில் சுமார் 100 ஏக்கரில் கடல்சார் உணவுப் பொருட்கள் பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி பூங்கா ஒன்று அமைக்கப்படும். இதனால் 200 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்த்து 2000 நபர்களுக்கு அங்கே வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும். உலகத்தில் உள்ள முதலீட்டாளர்கள் தங்கள் இடத்திலேயே இருந்து தமிழகத்தில் இந்த அந்த முதலீடுகளை எப்படியெல்லாம் செய்யலாம் என்று பார்க்குறதுக்கு வர்ச்சுவல் வாக் த்ரூ ஒன்று செஞ்சுருக்கோம். இப்படி இன்னும் ஒரு 4-5 அறிவிப்புகள் இருக்குது. இதையெல்லாம் நான் படித்ததாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, துறையின் சார்பில் புதிய அறிவிப்புகள் எல்லாம் நீங்கள் வெளியிட்டிருக்கிறேன். பல்வேறு தொழில் வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொண்டு வளர்ச்சியை உறுதி செய்திருக்கும் இந்த அரசு இதனால் வந்திருக்கும் இந்த 70 இந்த நிறைவேற்றி தரும்படி தங்கள் வாயிலாக உறுப்பினர்களை கேட்டுக்கொள்கிறேன்.